ஹே காய்ஸ், வெல்கம் டு முல்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கண்டென்ஸ்டு மில்க் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ணி என்னெல்லாம் ஸ்வீட் ரெசிபிஸ் செய்யலாம் அப்படின்னு இதுக்கப்புறம் நான் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண போகிறேன். இந்த கண்டென்ஸ்டு மில்க் செய்கிறதுக்கு 3 பொருள் இருந்தால் போதும். 1/2 லிட்டர் அளவு பால், 1/2 கப் அளவு சுகர், ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா. இது ஆப்ஷனல் தான். இப்போ ஒரு பேனில் பால் ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றினதும் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் ஒன்றாவே கலந்து நல்லா கொதிக்க விடணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிஞ்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் நம்ம மில்க் பவுடர்லாம் ஆட் பண்ண போகிறது கிடையாது. மில்க் பவுடர் ஆட் பண்ணாததுனால இது ரொம்பவே நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே கடையில் வாங்குகிற டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ரெண்டாவது, பால் மட்டுமே யூஸ் பண்ணுறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ பால் பாதி அளவுக்கு வத்திருச்சு. இப்போ இதில் நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பொங்கி வரும். பேக்கிங் சோடா நீங்கள் ஆட் பண்ணலைன்னா இதை அப்படியே வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கிங் சோடா எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா நல்ல க்ரீமியான டெக்ஸ்டர் கிடைக்கும். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.